குட் மார்னிங் டு ஆல். நாம் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் செவன்த் யூனிட்டோட நேம் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் சூப்பர் கண்டக்டிவிட்டி. அதில் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் டெஃபினிஷன் பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டைன் மெட்டீரியல் பிகம் ஜீரோ பிலோ சர்டைன் டெம்பரேச்சர். This temperature is known as critical temperature or transition temperature. This type of material is called superconductor. அதாவது ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். வெரி லோ டெம்பரேச்சரில் ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். அந்த டெம்பரேச்சர் பேர், எந்த டெம்பரேச்சரில் அதோட ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ ஆகுதோ தட் டெம்பரேச்சர் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆர் டிரான்சிஷன் டெம்பரேச்சர். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்மெலின் ஓன்ஸ் இன் 1911 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ண மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியோட டெம்பரேச்சர் 4.2 கெல்வின்லேயே அதோட ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. மெர்க்குரியோட டெம்பரேச்சர் 4.2 கெல்வினில் அதோட ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஜீரோ. நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டக்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணியிருக்கேன். இதில் சப்போஸ் ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ அப்படின்னா கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். பிகாஸ் கண்டக்டிவிட்டி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ செமி கண்டக்டிங் மெட்டீரியலில் ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ அப்படின்னா கண்டக்டிவிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் பாருங்கள். A superconductor exhibit no electrical resistance. The resistance of a superconductor suddenly drop to an extremely small value near the transition temperature. அதாவது ரொம்ப நியர் த டிரான்சிஷன் டெம்பரேச்சரில் அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ட்ராப் டு ஜீரோ. அதாவது நோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மீனிங். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். The electrical resistivity of material decreases with the decrease in temperature. டெம்பரேச்சர் கம்மி ஆக சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம மெர்க்குரியில் பார்த்தோம். மெர்க்குரியோடைய டெம்பரேச்சர் கம்மி ஆக அதோட ரெசிஸ்டிவிட்டியும் கம்மியாகும். மெர்க்குரியோடைய டெம்பரேச்சர் 4.2 கெல்வின் வரும்போது அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிடுது, ட்ராப் டு ஜீரோ. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஆல் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் டிக்ரீசஸ் வென் தே ஆர் கூல்ட். ஸோ ஒரு மெட்டீரியல் நம்ம கூல் பண்ணும்போது அல்லது ஒரு மெட்டலை அல்லது ஒரு அலாயை நம்ம கூல் பண்ணும்போது அந்த மெட்டல் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது, அதோட அலாயும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று அண்டர்லைன் பண்ணுற பாருங்க உங்களுக்கு. இந்த பாயிண்ட் பாருங்கள். த சூப்பர் கண்டக்டிவிட்டி டிரான்சிஷன் இஸ் ரிவர்சபிள். இது டிஆர்பியில் ஒரு தடவை கேட்டிருந்தா மார்க் பண்ணிங்க. த சூப்பர் கண்டக்டிவிட்டி டிரான்சிஷன் இஸ் ரிவர்சபிள், முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பாயிண்ட்டு எபோவ் தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும், நார்மல் ஸ்டேட்டாக இருக்கும். பட் பிலோ தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும், சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலாக இருக்கும். எபோவ் தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் த மெட்டீரியல் நார்மல், பிலோ தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் த மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு.
நாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு மெட்டீரியலில் பாஸ் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல் வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆச்சுன்னா, பெனிட்ரேட் ஆச்சுன்னா, இட் இஸ் கால்டு நார்மல் கண்டக்டிங் மெட்டீரியல் அல்லது நார்மல் ஸ்டேட். அதே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை அந்த மெட்டீரியலில் பாஸ் பண்ணுறோம், அது பாஸ் ஆகலைன்னா, ரிப்பில் ஆகி போச்சுன்னா, மெட்டீரியலில் பாஸ் ஆகாமல் ரிப்பில் ஆகி போச்சுன்னா, இட் இஸ் கால்டு சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி அடுத்த டாப்பிக்கில் வருது. அது உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த லாஸ்ட் 6 பாயிண்ட் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி 2017 கேட்ட கொஸ்டின்ஸ். Ferromagnetic and antiferromagnetic material are not superconductor. Monovalent metals are not superconductor. At a room temperature the superconducting material not superconducting material. Amorphous thin film, B na barium, Bi na bismuth, Fe na fermi, Fe na ion. இதெல்லாமே சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். அண்ட் ஆல்சோ பிஸ்மத், ஆன்டிமனி, டெலூரியம் இதெல்லாமே சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல் அண்டர் ஹை ப்ரெஷரில். லாஸ்ட் பாயிண்ட், கண்டக்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. அப்போ சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி 0 அப்படின்னா அந்த டெம்பரேச்சரில் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மீனிங். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கண்டக்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சூப்பர் கண்டக்டர். இதில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பட் டிஆர்பிக்கு நாம் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம் அல்லது மெசினர் எஃபெக்ட். மெசினர் எஃபெக்ட்னா என்ன அல்லது பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம் அப்படின்னா என்ன? கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மெசினர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு. லெட் அஸ் கன்சிடர் ஒரு நார்மல் மெட்டீரியல். அந்த ப்ளூ கலர் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் கால்டு மெட்டீரியல். அதில் நாம் என்ன பண்ணுறோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுறோம். அந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணுறோம். அந்த மெட்டீரியலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மெட்டீரியலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்டு நார்மல் கண்டக்டர். அதே செகண்ட் டயக்ராம் பாருங்கள், அந்த மெட்டீரியலுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு பெனிட்ரேட் ஆகலை, என்ன இருக்குது, அதை விட்டு விலகி போயிருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படி விலகி போச்சுன்னா இட் இஸ் கால்டு சூப்பர் கண்டக்டர். அந்த டயக்ராமுக்கு கீழேயே பாருங்கள், எபோ தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா இட் இஸ் கால்டு நார்மல் கண்டக்டர். பிலோ தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னா இட் இஸ் கால்டு சூப்பர் கண்டக்டர். நாம் ஆல்ரெடி சூப்பர் கண்டக்டர் பாயிண்ட் வைஸாக நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இந்த பாயிண்ட் வந்திருந்தது. எபோ தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு நார்மல் கண்டக்டர். பிலோ தி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு சூப்பர் கண்டக்டர். ஸோ இந்த மெசினர் எஃபெக்டை எந்த இயர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 1993. இன் 1993 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் பர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது பாருங்கள். த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் கிவன் பை P = μ0 m + h. நம்மளுக்கு தெரியும் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்சண்ட். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகாது, உள்ளே பெனிட்ரேட் ஆகாது. அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ 0. தேர்ஃபோர் P = 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 0 = μ0 m + h. இதில் μ0 அப்படிங்கிறது பர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். அப்போ μ0ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. μ0 அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் m + h = 0 அல்லது m = -h. m = -h.
இதுலேயே சசஸ்பிலிட்டி அப்படின்னா m/h = -1. அந்த ஹச்சுங்கிறது நம்மளுக்கு இப்போ எங்கே இருக்குது, ரைட் சைடில் இருக்கா. அதை நாம் அப்படியே என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா m/hன்னு வருமா. அப்போ அந்த மைனஸ் மட்டும் ரைட் சைடில் இருக்கும். இட் இஸ் கால்டு -1. therefore susceptibility = m/h = -1. கீழே பாருங்கள், the negative value of susceptibility so that diamagnetic properties of superconducting material. diamagnetic மெட்டீரியலில் சசஸ்பிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். அதே மாதிரி தான் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில் சசஸ்பிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவ். அப்போது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலையும் சசஸ்பிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவ், இந்த சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலையும் சசஸ்பிலிட்டியோட வேல்யூ நெகட்டிவ். therefore superconducting material also called diamagnetic material. This effect is called Meissner effect. நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு டெரிவேஷன் பாட்டு. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னா கேர்ள் E = -ρp/ρt. இதில் பிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்போ P = கான்ஸ்டன்ட் அப்படின்னா ρp/ρt = 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், a superconductor exhibit perfect diamagnetism. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சூப்பர் கண்டக்டிவிட்டி ஆல்சோ கால்டு பர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற டாபிக் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா இதோட சசஸ்பிலிட்டி ஈக்குவல் டு -1. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோட சசஸ்பிலிட்டி -1. தேர்ஃபோர் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில் நம்ம என்னன்னு சொல்லலாம், பர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டிஷன் ஃபார் சூப்பர் கண்டக்டிவிட்டி. இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E = 0 ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. நெக்ஸ்ட் B = 0 ஃப்ரம் மெசினர் எஃபெக்ட். ஈயோட வேல்யூ 0 இருக்கணும், பியோட வேல்யூ 0வாக இருக்கணும். E அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, B அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. லாஸ்ட் பாயிண்ட்டு, the total magnetic flux density in a superconductor is 0. Total magnetic flux density. Magnetic flux density na உங்களுக்கு பேசிக் டெஃபினிஷன் தெரியும்னு நினைக்கிறேன். The number of magnetic field lines passing through given area. ஒரு கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஏரியா மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ இட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. நம்ம சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில் எந்த ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸும் என்ன ஆகலை, பாஸ் ஆகலை. இதை அங்கே டயக்ராம் பாருங்கள், செகண்ட் டயக்ராமு. சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில் எந்த ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸும் உள்ளே பாஸ் ஆகிருக்கா, மெட்டீரியலுக்குள்ளே பாஸ் ஆகவே இல்லை. என்ன இருக்குது, விலகி போயிருக்கு. அதனால இது பேர் வந்து சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். அதனால் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் 0 இன் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில். அப்போ சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட வேல்யூ 0. இதுவும் முக்கியமான பாயிண்ட்.